السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنتم فظلا غليل القلب من حولك قليل القلب لانفضوا من حولك. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. نحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் அனைவர்களும் முன்னோக்கி வந்து முன்சஃபிலே அமருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தின் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன நலவுகளை எல்லாம் கொடுத்தானோ அனைத்து நலவுகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் வரவிருக்கக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அறியாமையில் இருந்த காலத்திலே அவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி எல்லா நபிமார்களும் உலகத்திலே உம்மத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழிகாட்டிகளாக அனுப்பி வைத்தான். காலகட்டங்கள் மாற மாற நபிமார்களும் மாறிப்போக சமூகங்களும் மாறிப்போக கடைசி இறுதி தூதர் அவ்வலுன் நபி ஆஹிருன் நபி என்று சொல்லப்படக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பெருமானாரே சொன்னார்கள். நான் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து, நான் ஏன் அனுப்பப்பட்டேன்? இன்னமா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே அறியாமை காலத்திலே இருந்த மடமை தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மடமை மனிதர்களே மாமனிதர்களாக மாற்றுவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிலிகளாக இருந்த அந்த மனிதர்களை அறிவின் உச்சகட்டமாக மாற்றினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி வருட கணக்கிலே பேசாமல் இருப்பார்கள். இன்று கூட நம்முடைய குடும்பங்களில் கூட சிலர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே சண்டை வந்து விட்டால் பெருமையாக அந்த பாவத்தை சொல்லுவார்கள். நான் 17 வருஷமாக அல்லது 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நான் என்
சகோதரனிடத்தில் சகோதரியிடத்தில் பேசவில்லை என்று சொல்லுவார்கள். நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகின்ற நேரத்திலே வாளை கொண்டு வந்து ஈமானை அவர்கள் உருவாக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டைகளும் சச்சரவுகளும் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு முட்டைக்காக வேண்டி பல நாட்கள் பல ஆண்டுகள் சண்டை போட்டவர்கள் சில கோத்தரங்கள். அரபிய கூட்டங்களிலே நிறைய பேர்கள் விரோதம் உள்ளவர்களாகவே குரோதம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். சின்ன ஒரு முட்டைக்காக வேண்டி சண்டை போட்டார்கள் பல ஆண்டுகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் போக போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட்டுக் கொடுக்கும் மனமுள்ளவர்களாக மாற்றினார்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காதவர்களாக வாழ்ந்த அந்த மௌட்டிக காலங்களிலே, ஜாஹிலியத்தான காலங்களிலே, அறியாமை காலங்களிலே இருந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவீலிகளாக இருந்தவர்களை அறிவாளிகளாக மாற்றினார்கள் என்பதுதான் பெருமானாரின் நற்குணங்களின் பாடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளை மாற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலேயும் வெற்றி பெற்றார்கள், இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்றார்கள். எல்லா நாடுகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை கொண்டு வெற்றி பெறவில்லை, குணத்தால் வெற்றி பெற்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணம் கொண்டுதான் மனிதர்களை குணமுள்ளவர்களாக மாற்றினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுவான், நாயகமே நீங்கள் உங்களிடத்திலே அழகிய பண்பு இருக்கிறது என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்தலஹும் வலவ் குன்தன் ஃபல்லன் கலீலல் கல்ப் என்று சொல்லுவான். உங்களுக்கு இளகிய மனம் இருக்கிறது, நீங்கள் நல்ல குணமான கனிவான குணம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் கடுகடுக்கின்ற குணங்கள், உங்களிடத்திலே கடுகடுக்கின்ற குணங்கள் இருக்குமையானால் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறான், கனிவான குணம், இனிமையான குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கைகள் அனைத்துமே இனிமையாக இருக்கும். அவர்களின் இனிமைகள் தான் இன்றைய சஹாபாக்கள் இன்று வரை அல்லாஹுவால் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக மாற்றப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நற்குணங்கள் என்பது என்ன என்று சொல்லுகின்ற நேரத்தில் சுருக்கமாக 3 விஷயங்களை சொல்லுவார்கள். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்கள் மேன்மையான மகத்தான குணம் உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நற்குணம் என்பது மலர்ந்த முகத்தோடு புன்முறுவல் சிரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எதிரியை பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்றால் கூட அவர்கள் முகம் மலர்ச்சியாக இருக்கும், பெருமானாரின் முகம் மலர்ச்சியாக இருக்கும். பெருமானாருடைய முகம் இருக்கிறது அல்லவா, அவர்கள் முகத்தை பார்த்தவுடன் அவனுக்கு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லும் சான்றுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலிலே வாழ்க்கையிலே நாம் நல்ல குணங்களை உள்ளவர்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பள்ளியின் முத்தவள்ளியாக இருந்தாலும் சரி, இமாம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்ல முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான குணம் முகமலர்ச்சி, புன்முறுவல், அவர்கள் புன்சிரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1/2 கிலோ இஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க சில பேர். எவ்வளவு சொன்னாலும் சரி, எவ்வளவு சிரிப்புகளை காட்டினாலும் சரி, 1/2 கிலோ இஞ்சி சாப்பிட்ட போது அவருடைய முகங்கள் எல்லாம் மிகவும் காட்டமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே இப்படி சொல்வான், அபசவத்தவல்லா, நபியே நீங்கள் முகம் கடுகடுத்தவர்களாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுவான் அல்லாஹ். அவனே சொல்லுகிறான், நீங்கள் முகம் கடுத்தவர்கள் இல்லை, லன் தல்லு மின் ஹவுலிக, நீங்கள் மட்டும் முகம் கடுத்து இருந்திருப்பீர்களே ஆனால் உங்களோடு இருப்பவர்கள் ஓடி போயிருப்பார்கள். உங்களோடு சேர்ந்திருப்பதற்கு காரணம் கலீலல் கல்பு, உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இலகிய மனம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இரண்டாவது குணம், நலவுகளை செலவு செய்ய வேண்டும். காசு பணங்கள் செலவு செய்யறது நல்ல குணம் இல்லை. காசு பணங்களை கொடுப்பது நல்ல குணம் அல்ல. நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். சொல்லக்கூடியவர்கள் அந்த நல்ல விஷயங்கள் முதலில் செய்ய வேண்டும். தஹஜ்ஜத் தொழுகிறேன்னு சொல்லுவாங்க, வாயில பேசுறது பூரா அசிங்கமா பேசுவாங்க. 5 நேரம் விடாம தொழுகிறேன்னு சொல்லுவாங்க, 5 நேரம் விடாம தொழுகிறேன்னு சொல்லுவாங்க, 5 ஹஜ் செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு வைக்கிறேன் என்று சொல்வார்கள், ஜகாத்து கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள், எல்லா கடமைகளையும் சரியாக நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நலவுகளை செலவு செய்யுங்கள். நல்ல பழக்கங்களை உங்கள் குழந்தைகளிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். நீங்களே நல்லவர்களாக வாழுங்கள், அவர்களுக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக முத்தான ஒரு வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோவினைகளை தடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்தவர்களுக்கு உங்களுடைய எந்த கைகளாலும் கால்களாலும் உங்கள் உணர்வுகளால் கூட அடுத்தவர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காற்றலைகளில் கூட அடுத்தவர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பு மிகுந்த சஹாபாக்கள் உழைத்து விட்டு வேர்வை வாடைகள் வருவதின் காரணமாக, நீங்கள் தொழுகைக்கு செல்லுகின்ற நேரத்தில் அத்தர்களை பூசிக்கொண்டு செல்லுங்கள், அடுத்தவர்கள் உங்களுடைய வேர்வை வாடையினால் முகம் சுளிக்க கூடாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்குணம் உள்ளவர்களாக வாழுங்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமலர்ச்சியோடு புன்முறுவலோடு வாழுங்கள், நல்லவைகளை செலவு செய்யுங்கள், நோவினைகளை தடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லும். இந்த 3 குணங்கள் நம் இடத்தில் இல்லை என்று சொன்னால் நம் பெற்ற பிள்ளைகள் நம்மோடு இருக்காது, நம் மனைவி நம்மோடு இருக்க மாட்டாள், நம் சமூகம் நம்மோடு இருக்காது என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதே குணங்களை சரிபடுத்துவதற்காக வேண்டி, குணங்களை முக்கம்மலாக்குவதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமலர்ச்சியோடு சொல்லுவார்கள். கடுகடுத்தவர்களாக எப்பொழுதுமே பெருமானார் பேசியதாக வரலாறுகள் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்முகத்தோடு தான் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார்கள். பெருமானாரிடத்தில் 10 ஆண்டு காலமாக பணிபுரிந்து கொண்டிருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் ஹதீஸிலே, நான் பெருமானாரிடத்திலே 10 ஆண்டுகள் வேலை செய்தேன். 8 வயசுல போனாங்க அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். 18 வயது வரை பெருமானாரிடத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். பெருமானாரின் நல்ல பழக்கங்கள், நல்ல வழக்கங்களை பெருமானாரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நாயகத்தோடு நான் 10 வருடங்கள் அவர்கள் தொழுகையில் இருந்தேன், அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தேன், அவர்களோடு உறங்குவேன், அவர்களோடு உண்ணுவேன், அவர்களோடுவே நான் பயணிப்பேன். இவ்வளவு காலங்கள் 10 ஆண்டுகள் இருந்தப்ப நான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து ஒரு அசிங்கமான வார்த்தைகளை கூட நான் வாயிலே கேட்டதில்லை. சி என்று கூட பெருமானார் என்னை சொன்னதில்லை. அதை செய்திருக்க கூடாதா, அதை செய்ய வேண்டாம், இதை செய் என்பதாக சொன்னதே இல்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது, கடினமான வார்த்தைகள் பெருமானாரின்
நாவிலிருந்து வெளிவரவில்லை என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானாரும் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள், நளினமாக பேசினார்கள், அவர்களோடு சேர்ந்தவர்களையும் நல்லவர்களாக மாற்றினார்கள், நளினமாக பேசக்கூடியவர்களாக மாற்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவருப்பாக பேச மாட்டார்கள், அருவருப்பாக பேச மாட்டார்கள். தாடி நீளமாக வைத்திருப்போம், பேசுவது இடுப்புக்கு கீழே பேசுவோம். நம்ம நிறைய இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியதே இல்லை, அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டதே இல்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நற்குணம் உள்ளவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம பேசுவதற்குள்ளவர்களாகத்தானே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர்கள் அப்படி பேசினார் கூட பெருமானார் பதில் சொல்ல மாட்டார்கள். தீய வார்த்தைகளை கொண்டு பெருமானார் திட்டினால் கூட அதையே கொண்டு பெருமானார் திட்டுவதில்லை. ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு தீய வார்த்தை நம்மை நோக்கி வந்து விட்டால் 10 தீய வார்த்தைகளை கொண்டு அவனை சாடி விடுவோம். அது வார்த்தையால் இருந்தாலும் சரி, எழுத்தால் இருந்தாலும் சரி, அது மெசேஜாக இருந்தாலும் சரி, குறுஞ்செய்திகளாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம மீது ஒரு வார்த்தை விழுந்தால் 100 வார்த்தைகள் எதிரே விழுகும். முடிந்தால் பார்த்துக்கொள் என்று சொல்லும் அளவிற்கு வார்த்தைகளிலே நாம் விளையாண்டு கொண்டிருப்போம் என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். நிறைய நன்மைகளை மட்டுமே பெருமானார் செய்வார்கள். கைருன் நாஸ் மை யன்ஃபவுன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய 2 சொற்றொடர், 2 வார்த்தை. கைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார்? மை யன்ஃபவுன் நாஸ், யார் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள் மனிதர்களிலே கெட்டவர்கள் என்பதை பெருமானார் இந்த வார்த்தையின் மூலமாக சூசமாக சொல்லுகிறார்கள். முன்னால நல்ல மாதிரி பேசிட்டு பின்னாடி திட்டுற வேலையே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று சொன்னால் வெறும் தொப்பியோ தலப்பாவோ அல்லது ஜுப்பாவோ அல்லது கைலியோ தாடியோ இவைகள் அல்ல. இஸ்லாம் என்று சொன்னால் அவரோடு ஒழுக்கம் என்ற நடைமுறைகள், நற்குணங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். தாடி இருந்தால் அந்த தாடிக்குண்டான மரியாதை அவரிடத்தில் இருக்க வேண்டும். தொப்பி இருக்குமையானால் அவர் இஸ்லாமியன் என்பதை அவர் காட்டுவது மட்டுமல்ல, நற்குணம் உள்ளவன் என்பதையும் காட்ட வேண்டும் என்பதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனிடத்தில் நற்குணம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்குணம் என்பது பணம் செலவு பண்ணுவது நற்குணம் அல்ல. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், நல்ல காரியங்களை எல்லாம் செய்வதே நற்குணம் என்று சொன்னார்கள். அடுத்தவர்களுக்கு உட்கார்ந்தா அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து உட்காருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். ஒரு கூட்டத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா, யாராவது வருகிறார் என்று சொன்னால் அவர் வருவதற்கு இடம் இல்லாட்டி கூட நம்ம கொஞ்சம் நகர மாதிரியாவது நடிக்கணும்னு சொல்றான் அல்லாஹ். இது நற்குணங்களிலே மிகச் சிறந்தது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் தீங்கு செய்தவர்களுக்கு கூட நாயகத்திற்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அதற்கு பதில் தீங்கு செய்ய மாட்டார்கள், அதற்கு பதிலாக நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 குணங்களும் பெருமானாரிடத்தில் முழுக்க இருந்ததால் தான் உலகத்திலே அவர்களை இப்படி போற்றப்படுகிறார்கள். நற்குணத்தின் நாயகம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்களை போன்று நம்மிடத்திலும் வந்துவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், மாற்று சகோதரர்கள், சகோதர சமயத்தவர்கள் இஸ்லாத்திலே தானாக வந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே அதிகமாக தாவத்துக்களை கொடுக்கவில்லை. பெருமானார் நடந்து கொண்ட நடைமுறைகளின் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்குவதற்கு முன்னாலே நற்குணங்கள் இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அத்தியாயத்தை கொண்டு வருகின்ற நேரத்தில் குகையிலே கட்டிப்பிடித்து முசாபஹா செய்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் 3 முறை பெருமானாரை முசாபஹா செய்யப்பட்டு அவர்கள் அந்த அத்தியாயங்களை ஓதிவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள். அன்னை ஹதீஜா அம்மையாரிடத்திலே வந்து சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு குளிரடிக்கிறது, எனக்கு பதட்டமாக இருக்கிறது, எனக்கு என்னமோ நடந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை போர்த்தி விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியிடத்திலே சொல்லும் பொழுது கதீஜா நாயகி சொன்னார்கள் தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் பெறுவதற்கு முன்னாலே கதீஜா நாயகி சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்க மாட்டான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த அம்மா அழகாக சொன்னார்கள், நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்கிறீர்கள், ஏழைகளிடத்திலே கனிவாக நடந்து கொள்கிறீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரையும் நீங்கள் ஏசுவதில்லை, நீங்கள் யாருக்கும் நீங்கள் வார்த்தைகளினால் ஏசி பேசுவதில்லை, அதே போன்று நீங்கள் திட்டுவதும் உங்களிடத்தில் குணமாக இல்லை, நல்லவர்களுக்கு உதவி செய்வீர்கள், ஏழைகளோடு நீங்கள் உறவாடுவீர்கள், அதே போன்று உறவினர்களோடு நீங்கள் நெருங்கி இருப்பீர்கள், இயலாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள். இவைகளெல்லாம் உங்களிடத்தில் நற்குணங்களாக இருப்பதால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்க மாட்டான் என்று நபிப்பட்டம் வாங்குவதற்கு முன்னாலே அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் குணத்தை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு படைப்பிலேயே நற்குணம் உடையவர்களாக படைத்து விட்டான். அந்த கஃபாருல் ஹதாயா, பெருமானார் பெரும் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர்கள். பெரும் பாவங்கள்னா அல்லாஹ் தான் மன்னிப்பான். என்ன பாவங்களை மன்னித்தார்கள்? கண்ணியமானவர்களே, அவருடைய சிச்சாவை கொலை செய்து அவர்களின் ஈரக்குலையை அறுத்து அதை மெண்டு துப்பியவர்களையே பெருமானார் மன்னித்தார்கள். நாம இருந்தால் மன்னிப்போமா? நம் சகோதரனை ஒருவன் அடித்து விட்டால் அவனை விட்டு விடுவோமா? அவன் அடித்தால் ஒரு அடித்தால் அவனை 2 அடியாக அல்லது பல அடிகளை அடித்து அவனை சாகடித்து விடுவதற்கு முடிவு செய்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தகப்பனாரை வெற்றி குவித்து விட்டு அவர்களின் ஈரக்குலையை கடித்து துப்பியவர்களை எல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து மறந்தார்கள் என்பதாக வரலாறு. நற்குணத்தின் உச்சகட்டத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு வாங்கி காட்டினார்கள். பாவம் செய்தவர்களை கூட பெருமானார் மன்னித்தார்கள். பள்ளிவாசல்ல வந்து ஒரு யூதன் ஒண்ணுக்கு இருந்து விட்டான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுநீர் கழிக்கும் பொழுது யாரையும் நீங்கள் அதட்ட வேண்டாம். அவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதட்டுகின்ற நேரத்தில் சிறுநீரை அவன் நிறுத்தினால் அவனுக்கு ஏதாவது இடையூறுகள் நோய்கள் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதனாக இருந்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பது வரலாறு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்குணம் நமக்கு மிக அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் நாம் பெருமானாரின் நற்குணங்களை தேடி 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 பார்த்து அந்த நற்குணங்கள் உள்ளவர்களாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கியவர்களிடத்தில் கூட பெருமானார் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். கடன் வாங்கி பெருமானார் அந்த கடனை கட்ட முடியவில்லை. பெருமானாரின் கழுத்திலே துண்டை போட்டு முறுக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக நிற்கிறார்கள். கண்ட மாதிரி பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே நீங்கள் அனுமதி மட்டும் கொடுங்கள், அவன் கழுத்தை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவன் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது, பேசட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைவர்களை அப்படி பேசிவிட்டால் அவன் தலை இருக்குமா? அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதையை குறைப்பவர்களிடத்தில் மரியாதையாக நடப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வீட்டுக்கு வந்து ஒருத்தர் மலம் கழிச்சிட்டாரு. பெருமானார் அந்த மலத்தை தன் கரத்தால் தூய்மைப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு மனிதன் மூக்கை சிந்தி அசுத்தப்படுத்தி விட்டான். பெருமானார் அதை சுத்தப்படுத்தினார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு நாம செய்வோமா? நம்ம பிள்ளைங்களே சிந்திட்டா உடனே நம்ம திட்டுவோம் பிள்ளைகளை. அன்பிற்கினியவர்களே, நற்குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்ற அந்த நற்குணங்களோடு வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். அது போன்று நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நற்குணம் உள்ளவர்களாக, நாயகத்தின் நற்குணம் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல குணம் உள்ளவர்களாக, நற்குணம் உள்ளவர்களாக, பெருமானாருடைய குணங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைத்து குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.